ஆபீஸ் வரது கூட பெரும்பாலா போகுதுப்பா. அதுக்கு போறேன். காலையில அப்படியே பாட்டு தெரியாது கட்டிக்குமார் ஏன் மாட்டவன் பேர் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கியா. நீ ஏன் ஏதாவது ஒரு பேர் சொல்லியா பேரை டேமேஜ் பண்ணாதியா. அந்த பண்றது ஒண்ணு பாட்டு தெரியாது. சரி என்ன விஷயமா வந்த சார் இப்போ வயதை வச்சு ரொம்ப நாள் ஆர்வம் சொல்லியிருக்கேன். இதை முடிச்சு போகிறீங்க சொன்னாங்க. ஐசக் அண்ணா கிட்ட வந்தாங்க. ஜெஸ்ஸியும் சோக்கு ஜெஸ்ஸியும் கேட்குறா சோக்கு போனவா. ஐசக் அண்ணா கேட்குறாரு. ஓடுவா ஓடுவா. எல்லா ஆவணமும் கரெக்டா தான் இருக்கு. காந்தியை காணமையா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியா காந்தி படம் காணையா அந்த பார்ட்டி அதில் விக்ரவனும் காந்தி இல்லை மாற்றவனும் காந்தி இல்லை காந்தி இப்ப தெரியா கேமரா மாட்டேன். ஏன் சொல்லுங்க சரி பண்ணிக்கிறேன். கட்டிக்குமார பார்த்து வந்திருக்கிறேன். ஒண்ணுமே தெரியாம இருக்கிறேன். புரியுற மாதிரி சொல்லுங்க. தனியா பேசணும் வாங்க. சொல்லுங்க. காந்தி படம் போட்ட ரூபா நோட்டை சொன்னியா? அது நிஜமா? மாயாடியா மாயாடியா சொல்லுங்க. ராஜீவ் கட்டிங் குமாரே கட்டிங் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன்னு தெரியாதா? எப்படியா? கட்டிங் குமாரே சேவை கட்டணும். சரி உங்களுக்கு சேவை செய்யறேன்ல சேவை கட்டணையா லஞ்சம் சொல்லி நியாயம் செய்யும் பண்றேன். இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. சரியா பார்த்து பண்ணிக்கலாம். ஆந்திரா பக்கம் விசாரிச்சிருக்கிறியா நீ? இல்லை. ஆந்திரா மாதிரி வாங்குவான். இந்த கட்டிங் குமார் நியாயமா சொல்லுவாங்க. அநியாயமா யாருமே வாங்க மாட்டான். சாஞ்சல் என்னவோ அது ஏற்றதுதான். அளவு மீறி ஆசை பண்ண மாட்டேன். கட்டிங் குமார் புரியுதா? லஞ்சம் லஞ்சம் தானேயா? என்ன பண்ணிட்டு வேற என்ன வந்துருவடி? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மூவ் ஆகணுமா வேணாமா உனக்கு? ஆமாம். சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காது. சரி என்ன சொல்றீங்க பண்ணிக்கலாம். அப்படியே நின்று ப்ராஜெக்ட் என்ன சொல்றீங்க பண்ணிக்கலாம். आपला भैयाचा पहिला 5 லட்சம் 5 லட்சம். न्यायलो அப்படிங்க சரியா யாரங்கலே சரியா பார்த்து பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஏத்த மாதிரி ஒரு நியாயமா நல்லா வேற என்ன பண்ண ஆளுதான் நீ அலஞ்சி ஆயிடு. சரியா நம்பர் தரேன். ஃபோன் பண்ணிக்கலாம். குடு சொல்ற டைமுக்கு கரெக்டா வந்து கொடுத்துடணும். நாங்க எதனா நீ பண்ண பார்த்த நாங்க மூவ் பண்ண மூவ் தான் தோடிக்கணும். இல்லை எதுவும் பண்ண மாட்டேங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்க. ஃபோன் பண்ண நான் வந்துடுறேன். சரி போயிட்டா. தேங்க்யூ. நான் நினைச்சாலே பயமா இருந்தேன். போன வருஷம்
ஏற்கனவே என் முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரி 50,000 ரூபாய் கூட வாங்கிட்டா. வர கிறிஸ்மஸ்க்கு 75,000 ரூபாய்க்கு புடவை வேணும்னு சொன்னா. 70. ஆமாண்ணே. என்னென்ன பண்றது? இந்த பக்கத்து வீட்டுக்கார இன்னொரு தாங்க முடியல. புடவை கட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கார இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் புடவை கட்டுறாங்க. மினிமம் 2 லட்சமா வேணும். என் பையன் அந்த சரவணா ஸ்டோர்ல பேட்டரி கார் இல்லை, அந்த காரை பார்த்து அந்த கார் தான் வேணும். அதை தான் நான் சர்ச்சைக்கே வரவேற்கிறோம். என்ன பண்ணே தெரியல. 2 லட்சம் வேணும். என்ன பண்ணே தெரியல. அதான் நீங்க எப்படி ஆட்சியெல்லாம் நடக்குது. ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சரிண்ணா சரிண்ணா ஏதாவது பார்த்து பண்ணுங்க. சரிண்ணா 2 லட்சம் வேணுண்ணே. தெருவே திரும்பி பார்க்குற மாதிரி கிறிஸ்மஸ் பண்ணணும். சரி ஜோசப்பே, கிறிஸ்மஸ் நீ என்ன பண்ண போற? எப்படி கொண்டாட போற? எவ்வளவு பட்ஜெட்? 10,000. நீ ஜோசப்பே நானா 2 லட்சம் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது, அப்புறம் சந்தோஷமா இருக்கிறத கொண்டாட முடியாதுன்றதால நீ 10,000. ஆமாம்மா 2 லட்சம் வேணும். 2 லட்சம் எல்லாம் பண்ண நடக்காது. 10,000 வச்சு என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்மஸ் சந்தோஷம். என்ன கிறிஸ்டாரி கிறிஸ்மஸ் கொண்டாட போறாங்க 10,000 வச்சு கிறிஸ்மஸுக்கு வரலாம்னு பார்த்தானே நீ வந்து பிரியாணி போறேன்னு புளிசோறு போட்டாலும் போட்டுருக்க போலியே. பஞ்சத்தில் அடி பண்ண கிறிஸ்மஸுக்கா என்ன சம்பவம்? நீங்க அங்க போவாதீங்க. யார் வீட்டுக்கு வாங்க. தெருவே திரும்பி பார்க்கறத விட சொல்றாங்க. நீங்க 2 லட்சம் தரீங்க. என் வீட்டுக்கு வாங்க. நீங்க அவனுக்கு போவீங்க. அதான் நீங்க போவீங்க. கண்டிப்பா யார் வீட்டுக்கு ஆமாண்ணா ஓகே சார் சரி. சொன்னும் மாயா விட்டுட்டானோ வந்தாவா ஜானுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், கவலைப்படாத ஜான் அப்படின்ட்டு. என்ன பண்றது? 2 லட்சம் ஆச்சு. நம்மளுக்கு வர வேண்டிய கட்டியும் வரணும். தெரியும் இதான பாட்டு ஒருத்தர் வந்தாங்க. எப்படியும் வந்து மறுபடியும் வருவாரு. அவராண்ட 5 லேக் போட்டுற வேண்டியதுதான். என்ன தனியா பேசுறீங்க? என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? என்ன பத்தி என் முன்னாடி தான் யோசிக்க மாட்டாங்க. நீங்க யோசிக்கிறீங்க. எவ்வளவு அம்மாவா ஆகுறீங்க? சரிண்ணா என்ன சரி இதை ரெடி பண்ணீங்களா? நீ ஒரு விஷயம் பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ணாம உனக்கு 2 லட்சம் வந்துடணும். ஆமாண்ணா நல்ல ஐடியா கதை. பாட்டு வரும். ஓகே பேமெண்டா நான் போடுவோம். ஏதோ பிரச்சனை வரல. ஜோசப்
இல்லைண்ணா இல்லைண்ணா நீங்கள் எங்க டிவியில் பேப்பர்லாம் உங்கள் போட்டோ வந்துருக்குது லஞ்சம் வாங்கி கைது அதை நினச்சாதான் பயமா இருக்கிறேன் மாட்டிக்கூடாது பார்த்து பண்ணுங்க இங்கே பாட்டி சரி 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 பிஸ்னஸ் கிடைச்சோம்ல உடம்பு வாங்கி அவங்க 75,000 நம்மளோட வாங்கி அவங்க சரிண்ணா சரிண்ணா என்ன சேர்த்து உங்க பாலத்தை பறிக்க முடியுங்களா இல்லையா நீங்க பாத்தியை காணணும் வருவாரு கரெக்டா 11 o'clock வந்துடுறாரு ஓகே ஓகே சரி நீங்க போலாம் உங்க வேலை முடிஞ்சா நீ போலாம் இன்னும் எப்படி மாறாலும் புரியுதா போயிட்டா தேங்க்யூ சார் யாராச்சும் தான் உங்க நம்பர் பண்ணுறேன் கண்டிப்பா பண்ணு தேங்க்யூ சார் நீங்க உங்க வழியில போங்க நான் என் வழியில போறாரு யார் சந்தோஷம் பண்றாங்கன்னு பாத்துக்கோ ஏய் நம்ம என்ன பாத்துக்கணும் மாமாவை பாத்தியா இதுல பாக்கிறத விட அதுல பாக்கிறது நல்லா இருக்குடா இதுல பாக்கிறத விட அதுல பாக்கிறது நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் நிறைய இது எடுத்துப்பாங்க
கேமராக்கு கரெக்டாக தான் அனுப்பிக்கிறாரு. கேமரா எங்கடா இருக்கு? நான் எடுத்த இப்படி இருக்காது, இதான் காமிக்குது. அண்ணா முன்னால வெளியே பறந்து கிடக்குது. இதான் தெருவை திரும்பி பார்க்குற கிறிஸ்மஸா? மறுபடியும் சத்தமா ரசாயனம் நின்னுது. எப்படி கிறிஸ்மஸ் பண்ணாங்கன்னா தெருவே திரும்பி பார்க்காது, ஊரே திரும்பி பார்க்கும். மட்டன் பீஸ் சாப்பிட்டு கிடையா, நாயை சாப்பிட்டு எவ்வளோ கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. பீசஸ் ஆகிட்டு போகிற பீசஸ் ஆடாம இங்க இருக்குடா. பாருங்களா, சூப்பர் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறாயா. கொஞ்ச நேரம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் அப்படி இல்ல, பண்ணா அண்ணா இங்க இது எடுத்துட்டு நானும் டேமேஜ் ஆகும் போல. எது வெளியே வந்து பிறகு வந்து வீட்டில் இன்னும் சத்தம் கேட்டு கிடையாது. நம்ம திடீர்னு நான் கிறிஸ்மஸ் 2 லட்சத்தை வாங்கி இந்த மாதிரி அநியாயம் பண்ண வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் ஆனால் வாங்க ஆபீஸ்ல வர கேட்டு தெரிஞ்சு வேண்டாம். கொஞ்சம் சிக்கிக்கோ. இல்லை சார் இதுக்கு மேல இந்த சட்டை பார்த்து போகிறீங்களா? வேணாண்டா, கை நடுங்க. நான் பேசாலே கரெக்டாக இருக்கும். முடிய போகிறேன். என்ன ஜோசப், நானே 2 லட்சம் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாட போறேன்னா போல நானும் உதவி பணம் இறக்கப்பட்டு லாஸ்ட்ல வீட்டுல இருந்து எல்லாம் இறங்கி வந்து வெளியே தெருவில் கிடக்கு. பிரியாணி டப்பா புடவை எல்லாம் வெளியே தான் நல்லா இருக்கும். வெறும் தெரியுமா கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறாங்க. என்ன முடிவு என்னாச்சா? அது ஒரு சின்ன பிரச்சனை. பிரியாணி டப்பா தூக்கி வச்சா முன்னாடி உங்களுக்கு தெரியும்? நான் தான் வந்ததையா, நீ வெறும் தெரியுமா சூப்பரா பார்த்தியா? நீங்க வந்தீங்களா? ஆமா, பாத்துட்டீங்களா? ஊரே பார்த்து நினைச்சேன். நீ முன்னா உங்க வீட்டுக்கு கொண்டாட கிறிஸ்மஸ் அது என்னடா சொல்றது? ஆசையா வந்தேன் நானு. உங்களோட சேர்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிடலான்னு. நல்லா ஆரம்பிச்சேன் காலையில. எல்லாம் ரெடி பண்ணி சர்ச்சுக்கு ரெடி ஆயிட்டோம். வாசல் தாண்ட போறோம். அந்த பக்கத்து வீட்டுல கால் பண்ணிட்டான். கால் பண்ணிட்டு என்னன்னா ரெடி ஆகிட்டேன் சர்ச்சுக்குன்னா ரெடி ஆகிட்டோம்னா அது கூட ரேட்டு சொல்லிட்டான். புடவை ரேட்டு அவன் 1 லட்சத்துக்கு எதிர்த்தாலும் அட பாயங்களா. அதை கேட்டவொடனே என் பொண்டாட்டி 75,000 பத்தாது, இப்பவே போயிட்டு 1 லட்ச ரூபாய் தான் வாங்கிட்டு வாங்கலாம். என்னங்க என் பொண்டாட்டே மேற்கொள்ள எவ்வளோ கட்டிங்களான்னு 6 மாதம் சம்பாதிச்சோட அதோட ஒரு 80,000 அவ்வளோ. அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் என் wife. என் பையன் நீ கஷ்டப்படாதீங்க, இப்படி என்ன பொண்டாட்டி என் பையன் அந்த கார் பத்தாது, ரேக்ஷத்தில் போய் இன்னொரு கார் வேணுமான்றான். நான் என்ன பண்றது? 2 லட்சமா பத்தல. 2 லட்சமா அது கூட என்னால சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாட முடியல. நல்ல கணவனுக்கு இப்படி பேர் பொண்டாட்டியா? என்ன பண்றது? எல்லாம் நம்ம அமைச்சு உனக்காக நான் பண்ற பிரயாசம் நல்லா விளக்க போதே. எல்லாம் போச்சு. சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, கிறிஸ்மஸே போச்சு. கிறிஸ்மஸே நல்லது. அடுத்த மட்டன் பீஸே போச்சாரு. மட்டன் பீஸா போச்சு. என் வீட்டுக்கு நான் ஊருக்கு வந்தேன் நான். நீ பாசிங்க என்னாச்சு கேள்வி? என்ன ஜோசப் நீ எப்படி கொண்டாடின? உங்க வீட்டுக்கு வந்து புரிஞ்சு வராங்க சாப்பிடுவாங்க. பசியெல்லாம் சாப்பிடுவேன். உண்மைதான். அங்க போயிட்டு பாருயா, வீடே கலவர பூமி ஆயிடுச்சு. இங்க தான் அவன் சந்தோஷமா இருந்தாரு. சரி பண்ணுங்க நீங்க. அப்படியே ஆமாங்க சார். நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க அன்னைக்கு சொன்னது நேற்று நைட் எனக்கு தூங்கும்போது ஞாபகம் இருந்தது. பரிதாபம் வாங்குறதுக்கு கூடாததை அக்கினி பட்சிக்குன்னு சொன்னேன். எனக்கு அது புரியவே இல்லை. ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். நம்மக்கிட்ட காசு இருக்கு, வசதி இருக்கு,
வரணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாக இருக்கு. நீயே அதை தேடி போய் உங்களை நீயே கொடுத்துட்டு கண்டிப்பா அது அப்படியே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காரோ அந்த கொடுத்து பழமை ஆமாம் ஜோசப். ஆடம்பர வாழ்க்கையோ இந்த உலகமோ உள்ளாமையோ என்னைக்குமே உனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கிடைக்கிறார். அப்படியே கொடுத்தாலும் உனக்கு நிலையற்ற தான் இருக்கும். இந்த மாதிரி நானும் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். நான் என்ன பண்ணுவேன் ஜோசப்? முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கணும். ஆண்டவரை வந்து உங்களை ஏற்றுக்கணும். வாங்கின பரிதானங்கள் திருப்பி கொடுக்கணுமா? கண்டிப்பா தான். அது ஒரு பாவம் வாக்குலே படுத்த போது. கண்டிப்பா ஜோசப். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கை முக்கியம் இல்லை. எனக்கு நிம்மதி தான் வேணும், சந்தோஷம் தான் வேணும். இந்த ஏசாண்டவரை நான் ஏற்றுக்கிறேன். அந்த 2 லட்சத்தை நான் திருப்பி போயிட்டு அந்த பார்ட்டிக்கிட்டே கொடுத்துட்றேன். நானும் சந்தோஷமா இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன். என் பக்கத்தில் அசோகத்தில் யாரும் சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா போகலாம்.